பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய டாக்டர் ஆனந்த் அவர்களே, டாக்டர் சாந்தி ஆனந்த் அவர்களே, டாக்டர் பாரத் அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, இந்த ஆண்டு விழாவுக்கு பெருந்திரளாக கூடியிருக்கின்ற மாணவர்களே, மாணவர்களின் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த விழாவில் கலந்து கொள்ளுகிற நேரத்தில் பள்ளியை நிறுவுவதற்கு முன்னோடிகளாக இருந்த டாக்டர் முருகையன் அவர்களுக்கும் டாக்டர் கௌசல்யா முருகையன் அவர்களுக்கும் நினைவு அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கிறேன். அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த டாக்டர் ஆனந்த், டாக்டர் சாந்தி ஆனந்த், இரண்டு பேரும் நான் நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற காலத்தில் அங்கே படித்தவர்கள். ஆனந்தினுடைய வகுப்புக்கு நான் ஆசிரியராக இருந்தேனா என்று எனக்கு நினைவில்லை. சாந்தி ஆனந்த் அவர்கள் அடுத்த படிப்பை மேற்கொள்வதற்கு முன்னால் இந்த கல்வி தொடர்பை இழந்து விடக்கூடாது என்பதற்காக கல்லூரிக்கு வருவார்கள். கட்டாயமாக என்னுடைய வகுப்பிலும் அமர்ந்திருப்பார்கள். பாடத்துக்கு தயார் செய்வதற்கல்ல, என்னுடைய வகுப்பிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளை டாக்டர் பாரத் இப்பொழுது இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே அக்கறை எடுத்து அதனை ஒரு முதன்மை பள்ளியாக மாற்றுகிற முயற்சியிலே இருக்கின்றார். எனவே எனக்கு மிகவும் வேண்டிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய இந்த பள்ளி வாழ்க வளர்க என்று இந்த ஆண்டு விழா நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லும் ஆசை எனக்கு இருந்தாலும் அதற்கு பொருத்தமான நேரம் இது அல்ல என்ற காரணத்தினால் ஒன்றிரண்டு செய்திகளை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினார்கள். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தக்க சிறு பெருநுதலும் தரித்தனரும் திலகமுமே என்று பாடினார்கள். மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய தமிழ் வாழ்த்து அது. அது மாதிரியே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே என்று மகாகவி பாரதியார் நம்முடைய தாய்மொழியை வாழ்த்தி பாடியிருக்கிறார். இப்படி பலரும் வாழ்த்தி இருக்கிறார்கள். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என் தமிழ் தாயே என்று பாரதிதாசன் பாடியிருக்கிறார். அது புதுச்சேரி மாநிலத்தினுடைய அரசு பாடலாக அமைந்திருக்கிறது பாரதிதாசனுடைய தமிழ் வாழ்த்து. இந்த தமிழ் வாழ்த்துக்கள் அனைத்தையும் விட உயர்ந்ததும் சிறந்ததும் என்று நான் நினைப்பது கவியரசு கண்ணதாசன் பாடியிருக்கக்கூடிய தமிழ் வாழ்த்து. அது ஏன் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் என்றால், அது அறிவியல் சார்ந்த உண்மைகளை சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கிறது கண்ணதாசனுடைய தமிழ் வாழ்த்து. கதிர் வெடித்து பிழம்பு விட கடல் குடித்து சூடாற்ற நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே என்று ஆரம்பிக்கிறது கண்ணதாசனுடைய பாடல். இப்போ அந்த பாடலிலே குறிப்பிட்டு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், இந்த உலகமும் இந்த உலகத்தை சார்ந்திருக்கிற அண்ட பெருவெளியும் ஆகியவைகளெல்லாம் தோன்றிய
அறிவியல் வரலாற்றை சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கிறது அந்த பாடல். கடல் குடித்து சூடாற்ற, கதிர் வெடித்து பிழம்பு விட கடல் குடித்து சூடாற்ற, நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே என்பது அவருடைய பாடல். மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், நம்முடைய உலகம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருக்கிற செய்தியைத்தான் கண்ணதாசன் சொல்லுகிறார். கதிர் வெடித்து பிழம்பு விட, சூரியன் வெடிக்கிற செய்தியை அவர் பேசுகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அறிவியல் மாணவர்கள் அறிந்திருக்கலாம், இந்த மண்ணுலகில் வாழ்கிற நாம் தோன்றுவதற்கு முன்னால் விலங்குகளும் பறவைகளும் செடி கொடிகளும் தோன்றுகிற அந்த காலத்தில் அதற்கும் முன்னால் என்று போனால் ஒன்றுமே இல்லாத அந்த வான வெளியிலே ஒரு பெரு வெடிப்பு தோன்றுகிறது. அந்த பெரு வெடிப்பிலே இருந்துதான் அண்டம் தோன்றுகிறது. அந்த அண்ட பெருவெளியிலே தான் நம்முடைய உலகம் தோன்றுகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சி நடந்தது என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 17,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வெடிப்பு நடந்தது. 17,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வெடிப்பு நடந்தது. அந்த வெடிப்பிலே ஏதோ ஒரு பகுதியிலே நம்முடைய சூரியன் பின்னால் தோன்றியது. சூரியனுடைய ஆயுள் காலம் என்ன என்பதை மனிதர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். சூரியனை நம்பித்தான் நாம் வாழ்கிறோம். சூரியனுடைய ஆயுள் காலம் 1000 கோடி ஆண்டுகள். அந்த 1000 கோடி ஆண்டுகளிலே 500 கோடி ஆண்டுகள் ஏற்கனவே முடிந்து விட்டன. இன்னும் 460 கோடி ஆண்டுகள் தான் சூரியன் நம்மிடையிலே ஒளி வீச இருக்கிறது. சூரியன் வாழ்கிற வரை தான் நாம் வாழ முடியும். இப்படி உலக பெருவெளியை பற்றியெல்லாம் நாம் படிக்கிற நேரத்தில், நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கிற நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், இப்படி தோன்றி இருக்கக்கூடிய நாம், நம்மை சுற்றிலும் இருக்கிற இயற்கை இருக்கிறதே, இதை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு காப்பாற்றுகிறோமோ, எந்த அளவுக்கு வளர்க்கிறோமோ, அந்த அளவுக்கு வருங்கால தலைமுறைகளுக்கு, உங்களுடைய தலைமுறைகளுக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கிறவர்களாக இருப்போம். வகுப்பறையிலே ஆசிரியர் கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாத மாணவன் திருவென்று விழித்து கொண்டிருக்கிற பொழுது ஆசிரியர் சொல்லுகிறார், மரம் மாதிரி நிற்கிறியே என்று சொல்லுகிறார். மரம் மாதிரி நிற்கிறியே, மரம் மாதிரி நிற்கிறாயே என்று ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மரம்னா ஒரு உபயோகமும் இல்லை போல் இருக்கிறது, மரம் என்றால் அது பயனற்றது போல் இருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் மரம் பயனற்றது அல்ல. திருவள்ளுவர் சொல்லுகிறார், பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால். மரங்கள் பயன் தரக்கூடியவை என்று அவர் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகிறார். நம்முடைய கொங்கு நாட்டு கவிஞர்களிலே ஒருவர் சக்தி கனல் என்பவர் கொங்கு நாட்டு கவிஞர்களிலே ஒருவர். அவர் ஒரு கவிதை எழுதினார், ஒற்றை பனைமரம் என்பது அந்த கவிதையினுடைய தலைப்பு. ஒற்றை பனைமரம் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையிலே அவர் சொல்லுகிறார், அவருடைய கிராமத்தில் ஒரே ஒரு பனைமரம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த பனைமரத்தை பார்த்து கவிஞர் சொல்லுகிறார், ஊருக்கு வெளியினில் தன்னந்தனி நிற்கும் ஒற்றை பனைமரமே, ஊருக்கு வெளியே தன்னந்தனியாக நிற்கிற ஒற்றை பனைமரமே, உன்னால் யாருக்கும் பயனில்லை, நிற்க நிழலில்லை, ஏன் இந்த பிறப்பெடுத்தாய் என்று பனைமரத்தை பார்த்து கேட்கிறார். உன்னால் என்ன பயன்? ஆசிரியர் சொன்னாரே, மரம் மாதிரி நிற்கிறாயே என்று சொன்னாரே, அது மாதிரி இந்த கவிஞர் கேட்டார், பனைமரமே உன்னால் ஒரு நிழல் கூட, உன்னுடைய நிழல் கூட ஒதுங்குவதற்கு இடம் தராது. ஊருக்கு வெளியினில் தன்னந்தனி நிற்கும் ஒற்றை பனைமரமே, முன்னால் யாருக்கும் பயனில்லை, நிற்க நிழலில்லை,
ஏன் இந்த பிறப்பெடுத்தாய்? கொஞ்ச நேரம் பனைமரம் மௌனமாக இருந்தது. அதற்கு பிறகு பனைமரம் சொல்லிற்று, முன்னம் பல ஆண்டுகள் முன்னால் இந்த ஊரில் வாழ்ந்த முதுபெரும் புலவன் முத்து தனிக்கவி சித்திரம் தீட்டிட ஓலைகள் தந்தவன் நான். இந்த ஊரிலே வாழ்ந்த ஒரு பெருங்கவிஞன் காவியங்கள் படைக்கும்படி ஓலைகள் தந்தவன் நான். இன்னும் அச்செந்தமிழ் நிற்கிறது, அதில் என்னுயிர் வாழ்கிறது என்று அந்த பனைமரம் சொல்லிற்று. பயனற்றது என்று உலகில் எதுவும் இல்லை. நிச்சயமாக மரங்கள் அல்லது இயற்கை பயனற்றது அல்ல என்பதை பார்க்கிறோம். நம்மை ஆண்ட வெள்ளைக்காரர்களுக்கு நம்மை பற்றி எப்பொழுதும் ஒரு தாழ்வான அபிப்பிராயம் உண்டு. எனவே மரங்களை பற்றி நடந்த ஒரு கருத்தரங்கில் ஒரு வெள்ளைக்காரர் சொன்னார், நாங்களெல்லாம் மரங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் இந்தியர்களாகிய நீங்கள் மரங்களை நேசிக்கிறவர்களாக இல்லை என்று சொன்னார். அந்த கூட்டத்திலே பேரறிஞராகிய TKC என்று அழைக்கப்படுகிற TK சிதம்பரநாத முதலியார் இருந்தார். அவர் வந்து எழுந்திருந்து சொன்னார், we do not love trees, we worship trees என்று TKC அவர்கள் குறிப்பிட்டார். நாங்கள் மரங்களை நேசிக்கவில்லை, மரங்களை தெய்வங்களாக வணங்குகிறோம் என்று TKC சொன்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய ஊரிலே இருக்கிற ஆலயங்களில் கடவுள் இருப்பது போல அந்த ஆலயங்களிலே தல விருட்சம் என்று சொல்லப்படுகிற ஒரு மரம் உண்டு. அந்தந்த ஊரிலே ஒவ்வொரு ஊரிலேயும் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு மரம் அடையாள சின்னமாக இருப்பதை பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக சிதம்பரத்திலே தில்லை என்ற மரம் கோயில் மரமாக இருக்கிறது. தில்லை மரங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த ஊருக்கே தில்லை என்று பெயர். எனவே அங்கே தில்லை வழிபடு மரமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கடம்ப மரம் அடையாள மரம். கடம்ப வனக்குயிலே என்று மீனாட்சி அம்மனை பாடுவார்கள். கடம்ப மரம் அவர்களுக்கு அடையாளமாக இருப்பதை பார்க்கலாம். இன்னும் தெற்கே செல்வீர்களானால் நம்மாழ்வார் பிறந்த ஊர் இருக்கிறது. அந்த நம்மாழ்வார் பிறந்த ஊரிலே வழிபடுகின்ற மரமாக புளிய மரம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்மாழ்வார் அந்த புளிய மரத்தின் அடியில் தான் ஞானம் பெற்றார் என்று சொல்லுவார்கள். அதனால் TKC சொன்ன அற்புதமான கருத்து, we do not love trees, we worship trees என்று அவர் குறிப்பிட்டது மிக மிக பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது. இதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் மரங்களை வெட்டினால் கூட முழுதாக வெட்ட மாட்டார். நம்முடைய இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இடையர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு மரத்தின் இலைகளை வெட்ட வேண்டுமானால் கிளைகளை வெட்டுவார்கள், மரத்தை பூராவும் வெட்ட மாட்டார்கள். அதனால் அதற்கு என்ன பெயர் என்றால் இடையன் வெட்டு அரா வெட்டு என்று சொல்லுவார்கள். மரம் இறந்து போகாதபடி வெட்டுவது என்பது இடையர்களுடைய பழக்கம் என்பதை பார்க்கலாம். கோவை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கு மிக அருமையான ஒரு நூலை நான் பரிந்துரைக்கிறேன். அந்த நூல் எழுத்தாளர் பாலமுருகன் என்பவர் எழுதிய சோழகர் தொட்டி என்ற நூல். சோழகர் என்ற ஆதிவாசிகள் வசிக்கக்கூடிய மலையை பற்றியது சோழகர் தொட்டி என்ற நூல். அந்த சோழகர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் பாலமுருகன் அந்த நாவலிலே எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சோழகர்கள் தங்களுடைய உணவுக்காக வள்ளிக்கிழங்கை வெட்டுவார்கள். நிலத்துக்கு அடியிலே இருக்கக்கூடிய வள்ளிக்கிழங்கை வெட்டுவார்கள்.
ஆனால் வள்ளிக்கிழங்கை முழுவதுமாக வெட்ட மாட்டார்கள். ஒரு பகுதியை வெட்டுவார்கள், மீதியை மறுபடியும் வளரட்டும் என்று விட்டு விடுவார்கள். தேன் எடுப்பார்கள், தேன் கூட்டை முழுவதுமாக அழிக்க மாட்டார்கள், அதில் ஒரு பகுதியை விட்டுவிட்டு மீதி தேனை மாத்திரம் எடுப்பார்கள். இயற்கையை நேசிக்கிற ஆதிவாசிகள் இயற்கையை அழிக்க மாட்டார்கள். நாம் தான் பொள்ளாச்சி நகரத்திலே இருக்கக்கூடிய நாம் தான் நிறைய மரக்கடைகளை வைத்திருக்கிறோம். மரங்களை வெட்டி வெட்டி குவித்து, ஒரு காலத்தில் மரம் வேண்டும் என்று சொன்னால் வீடு கட்டுகிறவர்களெல்லாம் பொள்ளாச்சிக்குத்தான் வருவார்கள். அத்தனை மரங்களை வெட்டி வீழ்த்துகிற ஊராக பொள்ளாச்சி நகரம் விளங்கியது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நம்மை ஆண்ட வெள்ளைக்காரர்கள் ஒரு காலத்தில் அவர்களுடைய ஊரிலும் நம்முடைய ஊரிலும் ரயில்களை அமைக்க விரும்பினார்கள், தண்டவாளங்களை அமைக்க விரும்பினார்கள். ரயில்களுக்கு பெட்டிகள் செய்ய மரங்கள் தேவைப்பட்டன. அப்படி மரங்கள் தேவைப்பட்ட பொழுது இந்தியா முழுவதிலும் அவர்கள் தேடி கடைசியாக பக்கத்திலே இருக்கிற ஆனைமலை காடுகளுக்கு வந்தார்கள். ஆனைமலை காட்டிலே இருக்கிற மரங்களை வெட்டினார்கள். வெட்டி அங்கிருந்து அந்த மரங்களை கீழே கொண்டு வருவதற்கு அன்றைக்கு வசதிகள் கிடையாது, லாரிகள் கிடையாது. ஆகவே மரங்களை மேலே இருக்கிற பள்ளத்தின் சரிவிலே தள்ளிவிட்டார்கள். அப்படி தள்ளிவிட்ட இடத்துக்குத்தான் டாப் ஸ்லிப் என்று பெயர். அந்த உயரத்திலே இருந்து மரக்கட்டைகளை தள்ளிவிட்ட இடத்துக்கு பெயர் தான் டாப் ஸ்லிப் என்பது. அப்படி நம்முடைய வெள்ளைக்காரர்கள் இந்த மலைகளை முழுவதுமாக அழித்தார். இங்கே இருக்கிற தேக்கு மரங்களை எல்லாம் அழித்தார். பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நம்முடைய ஆனைமலை இருக்கிறதே, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மலை இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை. இந்த மலை இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை. தியோடர் பாஸ்கரன் என்ற அறிஞர், தாராபுரத்தை சேர்ந்தவர், அவர் மிகச்சிறந்த இயற்கை அறிஞர். அவர் அடிக்கடி சொல்லுவார், மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் அது மேற்கு தொடர்ச்சி மலை என்பது உயரத்தில் தமிழ்நாட்டுக்கு வைத்திருக்கிற தண்ணீர் தொட்டி என்று சொல்லுவார். அதை வாட்டர் டேங்க் என்று அவர் குறிப்பிடுவார். அந்த வாட்டர் டேங்க் இல்லை என்றால் தமிழ்நாடு வறண்டு போகும், குடிநீரின்றி வறண்டு போகும், வயல்வெளிகள் நீரின்றி வறண்டு போகும் என்பதனால் தியோடர் பாஸ்கரன் மேற்கு தொடர்ச்சி மலையை வாட்டர் டேங்க் என்று குறிப்பிடுவார். இந்த மரங்களெல்லாம் அழிக்கப்பட்டதனால் நதிகளில் தண்ணீர் குறைந்தது, மழை குறைந்தது. நம்முடைய பகுதியில் கூட மழை குறைந்து போனதற்கு வெள்ளைக்காரர்கள் அன்றைக்கு தேக்கு மரங்களை வெட்டி குவித்தது தான் காரணம். இன்றைக்கும் நீங்கள் லண்டனில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரியினுடைய மந்திரி சபை கூட்டம் நடைபெறுகிற இடத்திலே போடப்பட்டிருக்கிற நீளமான ஒரே மரத்தினால் ஆன அந்த மேஜை பலகையை பார்த்தீர்களா? இந்த ஆனைமலையிலிருந்து கொண்டு போன தேக்கு மரம். அப்படி மரங்களை வெட்டி சாய்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலே பள்ளிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் சுற்றுலா மாணவர்களுக்கு. அந்த மாணவர்களை மலைகளுக்கு அழைத்து போக வேண்டும். அந்த மலையிலே 2 விஷயத்தை மாணவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஒன்று, கன்னிமார் தேக்கு என்று சொல்லப்படுகின்ற துணக்கடவு என்ற மலைப்பகுதியிலே, அணைப்பகுதியிலே இருக்கக்கூடிய கன்னிமார் தேக்கு என்ற மரம். அந்த தேக்கு மரம் 160 அடி உயரமுடையது. 160 அடி உயரமுடையது, 21 அடி சுற்றளவு உடையது. 450 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த மரம் அது. எத்தனையோ சரித்திரங்களை பார்த்த மரம் கன்னிமார் தேக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த மரம். வெள்ளைக்காரர்கள் மரங்களை அழிக்காமல் இருந்திருந்தால் இந்த மலையில் 1000 ஆண்டு தேக்கு மரங்களை கூட நாம் கண்டிருக்க முடியும். ஆனால் தப்பி பிழைத்து இந்த 450 ஆண்டுகளை கொண்ட மரம் மட்டும் இன்றைக்கும் இருக்கிறது. அதற்கு கூட முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லுவதாக இருந்தால், 1915 இந்த வனப்பிரதேசத்துக்கு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி
வன அதிகாரியாக வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வந்தார். அவருக்கு பெயர் ஹியூகோ வுட் என்பது அவருடைய பெயர். அவர் பெயரிலேயே மரம் இருக்கிறது. ஹியூகோ வுட் என்பவர் இங்கே வந்தார். வெட்டப்பட்ட தேக்கு மரங்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். அதன் பிறகு அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார். அந்த ஆணையிலே மரங்களை அடியோடு வெட்டக்கூடாது, 1 அடி 2 அடி உயரத்திலே அந்த மரங்களினுடைய அடிமரங்களை விட்டுவிட்டுத்தான் வெட்ட வேண்டும் என்று ஹியூகோ வுட் ஆணை பிறப்பித்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய கோட்டு பையிலே தேக்க மரத்தினுடைய விதைகளை நிரப்பி கொண்டு போகிற வழியிலெல்லாம் விதைத்து கொண்டு போனார். இன்றைக்கு கொஞ்சமாவது தேக்கு மரங்கள் இருக்கின்றன என்றால் அதற்கு ஹியூகோ வுட்டினுடைய அந்த விதைப்பு தான் காரணமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நான் மரங்களை பற்றி இவ்வளவு தூரம் சொன்னதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில் மரங்கள் இன்றியமையாதவையாக இருக்கின்றன. ஒரு பழமொழி உண்டு, அந்த பழமொழியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த பழமொழி குளம், ஏரி ஆகியவைகளை பற்றி பேசுகிறது. தமிழிலே குளம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. குளம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால், குளிப்பதற்கு உரிய தண்ணீரை கொண்டது குளம். விவசாயத்துக்கு உள்ள நீரை கொண்டது ஏரி. ஏர் பிடிப்பதற்கு உதவுகிற காரணத்தினால் அதற்கு ஏரி என்று பெயர். அந்த பழமொழி என்ன சொல்லுகிறது என்றால், 10 பிள்ளைகளுக்கு சமமானது ஒரு குளம், 10 குளத்துக்கு சமமானது ஒரு ஏரி, 10 ஏரிக்கு சமமானவள் ஒரு தாய், 10 தாய்களுக்கு சமமானது ஒரு மரம் என்று அந்த பழமொழி பேசுகிறது. எனவே நம்முடைய தாயினும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மரங்களை காக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மரங்களின் பெருமைகளை சொல்ல வேண்டும். மரங்களை வளர்ப்பதும், இந்த மலையிலே இருக்கிற மரங்களை சென்று பார்க்கவுமான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படி தந்தால் நாளைய தமிழ்நாடு வளம் மிகுந்த தமிழ்நாடாக மாறும், காடுகள் மிகுந்த தமிழ்நாடாக மாறும். எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயற்கையை மறந்து விடலாகாது. மரங்களை காப்போம். பாரதியார் சொன்னது போல காடு வளர்ப்போம் என்ற லட்சியத்தை இந்த ஆண்டு விழா உரையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம். எங்கள் பரத் பள்ளி மாணவ மணிகளுக்கும் அரங்கில் வீற்றிருக்கும் அனைவரின் சிந்தனைக்கும் ஏற்புடைய ஆகச்சிறந்த சிறப்புரையை ஆற்றிய பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் அனைவர் சார்பாக சமர்ப்பிக்கின்றோம்.